Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல எக் பன்னீர் கிரேவி எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நான் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு 15 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 6 பல் பூண்டு, பெரிய சைஸாக ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டு இஞ்சி சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட பன்னீர் இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பன்னீர் இருக்கனால கொஞ்சம் அந்த கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதே அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வேக வச்ச எக்கு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலா முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்ல உப்பு காரம் எல்லாம் அந்த முட்டையில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். தனியாக வச்சுட்டு நம்ம கீரிக்கிற போகிறோம். அடுத்து அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், அந்தளவுக்கு வதக்கலாம். நம்ம நல்லா வதக்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்கும். நல்லா காரத்துக்கு நம்ம தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆயிலில் வதக்கும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, சின்ன வெங்காயம், பன்னீர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கனால நல்லா வதக்கி கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு மூடி போட்டு நல்லா வதக்குங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வதங்கிடும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி கொஞ்சம் ஆயில் பிரியட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு வதக்குங்க. அப்போ தான் பச்சை வாடை இல்லாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது கூட 1 கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திருப்பி மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். அந்த பன்னீர்லேருந்து ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம முழுசாக போடுறத விட பன்னீர் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வறுத்த முட்டையை இந்த மாதிரி கத்தியை வச்சு லைட்டாக கோடு போட்டுக்கலாம். கிரேவி நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இதே மாதிரி நான் எல்லா முட்டையும் கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா முட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த கிரேவிலாம் முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
நான் சப்பாத்தி பரோட்டா ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட வேண்டியதான். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.